தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் அமெரிக்கா என்னதான் MOU சைன் பண்ணாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. குண்டு மாடையை இன்னும் பொழிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஈரான் இப்போ அமெரிக்கா அடிச்சிருக்க பாருங்க ரெடி, அதுக்கு ஈரான் வேறு திருப்பி அடிச்சிருக்க பாருங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த அமெரிக்கா சமீப காலமாக என்ன தெரியுமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஈரான் சும்மா இந்த ஹார்மோஸ் பகுதியில் நம்ம நோண்டிக்கிட்டே இருக்கு. நம்ம ரூலை போட்டால் இல்லை நாங்கள் சொல்றதான் ஃபாலோ பண்ணணும் உலக நாடுகள்கிட்ட ஈரான் நிர்பந்திச்சுட்டு இருக்கு. இது பார்த்தாதுன்னு ஈரானில் இந்த கொல்லப்பட்ட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, கமனி அவர்கள், முன்னாள் சுப்ரீம் லீடர், அவரோட ஃபியூனரலில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்கிறது அமெரிக்கா கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் சொல்றாரு அந்த மக்கள்லாம் நடிக்கிறாங்க அழறா மாதிரி, எனக்கு நல்லா தெரியும் அவர் கொடுமைதாப்படுத்தின அந்த மக்கள்னு இவர் உலக மக்களை நம்ப வச்சுட்டு இருக்காப்புல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கண்ணை உறுத்தம் இல்லையா. அமெரிக்கா என்ன திறமை யோசிக்க ஆரம்பிச்சது, இந்த ஈரானோட ஆயிலை உலக நாடுகளுக்கு விற்கிறதுக்காக நம்ம லைசன்ஸை திரும்ப நம்ம கொடுத்து விட்டுருந்தால, ஓகே போங்க MOU சைன் பண்ணியாச்சுல போங்க அப்படின்ட்டு, அந்த லைசன்ஸ் இதுக்கப்புறமும் ஆத்தரைஸ் பண்ணுமா என்ன, வேணாமே அதை ரிவோக் பண்ணிட்டா, இது அமெரிக்கா யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த விஷயம் ஈரானுக்கு தெரியாமையா இருக்கும், இந்த விஷயம் அப்படி ஈரான் காதுகளுக்கும் போகுது. இதே டைமில் ஹார்மூஸில் நாங்கள் போட்ட விதியை மீறிட்டாங்க அப்படின்ட்டு 3 கமர்ஷியல் ஷிப்ஸை அடித்து காலி பண்ணிடுச்சு ஈரான். இப்போ நடந்திருக்க விஷயம் ஹார்மூஸில். இதில் சவுதி அரேபியா, கத்தார் கடுமையான கண்டனங்களை முன் வச்சிருக்காங்க. இல்லைங்க ஈரான் இப்படி திரும்ப பண்ணக்கூடாதுங்க, தப்பு பண்ணுறீங்க, தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்கன்னு இவங்க ஒரு பக்கம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா சும்மா இருக்குமா, காரணம் கிடச்சிருச்சு ஈரான் அடிக்கிறதுக்கு, அதுவும் இந்த ஃபியூனரல் நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் அடிக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி ஈரான் அடிச்சதை விட 5 மடங்கு அதிகமான அடியை இப்போ கொடுத்துருக்கு அமெரிக்கா ஈரானில். என்ன மாரி தாக்குதல் தெரியுமா மக்களே, அதாவது போன மாதம் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரானை இந்த அளவுக்கு அடிச்சதில்ல, இப்போ அடிச்சிருக்காங்க. கரெக்டாக நைட்டு மிட் நைட்டில் அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஈரானோட பேந்திராபாஸ் இருக்குல்ல சதன் ஈரானில், அங்கே அடிக்க ஆரம்பிச்சது அமெரிக்கா. அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஈரானோட போர்ட் சிட்டியான சிரிக் இருக்குல்ல, அது வரைக்குமே செம்மடி அடிச்சிருக்காங்க. ஈரானில் போய் அடிச்சிருக்காங்க மக்களே, அதாங்க முக்கியமான விஷயம். ஃபுல்லாக விமானப்படை தாக்குதல்கள் தான். அண்ட் இந்த மேஜர் காம்பேட் ஆப்ரேஷன்ஸ் இப்போ அண்டர்வேல இருக்கிறதா ட்ரம்ப்பும் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ அதிபர் சொல்ல இங்கே அவ்வளோ பேர் அடி விழுந்திருக்கு ஈரானுக்கு. یا اول پس بنده رو زدن، بد زدن، خیلی وحشتناک بود. یا اول پس یا اول پس بندر عباس یا اول پس دوباره جنگ شروع شد. அது இப்போ ட்ரம்ப் சொன்னார் பார்த்தீங்களா, இதே விஷயத்தை தான் அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆமாங்க நாங்கள் அடிச்சிட்டோம், ஈரானுக்கு பாடம் புகட்டணும்ல, அடிச்சாதான் கேட்கும் அவங்களுக்கு, அதனால் நாங்கள் அடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 80 டார்கெட்ஸ் வரைக்கும் நாங்கள் அடிச்சு காலி பண்ணிட்டோன்னு அமெரிக்கா சென்ட்ரல் கமாண்ட் சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் ஃபெசிலிட்டிஸு, ஈரானோட முக்கியமான போர்ட் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் மிசைல் அண்ட் ட்ரோன் சைட்ஸு, கோஸ்டல் சர்வேலன்ஸ் சைட்ஸ் இருக்குல்ல அதையும் அடிச்சிருக்காங்க, ஏர் டிஃபென்ஸ் சைட்ஸு அதையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. இப்போ ஏற்பட்ட அடியை அடுத்தடுத்து கொடுத்துருக்க ஈரானுக்கு அமெரிக்கா. Vay. Vay. Vay.
یا خدا یا خدا اوهو اوهو خارش گانو نیا نیا اوهو باران ای ای ஈரான் நினச்சி பார்த்துருக்காதுங்க. சரி, அமெரிக்கா திருப்பி அடிக்கும்னு தெரியும், இவ்வளோ பெருசாக அடிப்பாங்கன்னு சத்தியமாக ஈரான் நினச்சி பார்த்துருக்காது. ஆனால் அமெரிக்கா அடிச்சிருக்க இந்த அளவுக்கு. ஈரான் இப்போ என்ன சொல்லுதுன்னா, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம்ல, அதுக்கப்புறம் நீங்கள் சைலண்டாக இருக்கணும்ல. நீங்கள் இல்லை, நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை மீறி மீறி செயல்பட்டு இருக்கீங்க. இப்படியே நீங்கள் மீறி செயல்பட்டு இருந்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் எடுத்த பீஸ் இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு பார்த்துங்கன்னு ஈரான் இப்போ வான் பண்ணியிருக்கு. அண்ட் அமெரிக்கா இந்த ட்ரீட்டியை தொடர்ந்து பிரீச் பண்ணிட்டு இருக்கிறது உலக அமைதிக்கே நல்லதில்லைன்னு ஈரான் இப்போ பெரிய ஒரு வார்னிங்கை திரும்ப ஒரு முறை முன் வச்சிருக்கு. அண்ட் இது மாதிரி என்ன நம்ம குற்றம் சாட்டுறாங்க, நீங்கள் எதுக்காகங்க எங்கள் மக்கள் தொகை மிகுந்த பகுதிகளை அடிச்சிருக்கீங்க. ஈரான் சொல்லுது, நீங்கள் அடிக்கணும்னா மிலிட்ரி டார்கெட்ஸ் அடிக்க வேண்டியதானே. எங்கள் மக்கள் இருக்க அதிகமாக இருக்க இடங்களை நீங்கள் அடிக்கிறீங்கனாக்கா ரத்த வரி இன்னும் அமெரிக்காவுக்கு ஓயலையான்ட்டு இந்த கேள்வியை கேட்டிருக்கு ஈரான். அண்ட் இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன தெரியுமா பண்ணிடுச்சு, முன்னாடி யோசிச்சுட்டு இருக்கான்னு சொன்னல, அந்த ஆயில் சேல்ஸ் லைசன்ஸை அதை ரிவோக் பண்ணலான்னு பண்ணிட்டாங்க. இப்போ அதை வேற பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஈரான் இதுக்கப்புறம் சும்மா இருக்குமா, கல்ஃபில் இருக்கிற அமெரிக்காவோட பேசஸ் இருக்குல்ல, அதை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல எங்கே தொடுவாங்க, பஹ்ரைன், குவைத் 2 பகுதிகளையும் ஒரு வழி ஆக்கி வச்சிருக்கு ஈரான். இப்போ ஒரு பக்கம் இந்த சண்டை பெருசாக போயிட்டு இருக்கா, மறந்துடாதீங்க மக்களே, அங்கே ஈரானில் இறுதிச்சடங்கு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. கமினி அவர்கள் சார்ந்து அவரோட பூத உடல் பேஸ் பண்ணி இந்த நேரத்தில் அமெரிக்கா அடிச்சு ஈரான் திருப்பி அடிச்சு இப்படி கான்ஃப்ளிக்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அந்த மனுஷன் கொல்லப்பட்டது ஈரான் வாரில் தான். ஆனால் அவர் செத்து இப்போ இறுதிச்சடங்கு நடந்துட்டு இருக்கும் போதும் வார் நிக்கல. பார்த்தீங்களா, இதுதான் கொடுமை. அண்ட் கமினி அவர்களோட பூத உடல் ஈராக் வரைக்கும் போயிருக்குங்க, அங்கே இருக்க மக்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காக. ஆனால் ஈரான் இதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த விஷயத்த. அதாவது அமெரிக்கான்றது நம்மளுக்கு ஒரு எதிரி, நிரந்தர எதிரி. இஸ்லாமிய சித்தாந்தம் கொண்ட நாம எல்லாம் மார்க்க ரீதியாக ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு நாடு விட்டு நாடு கொண்டு போயிட்டு இருக்காங்க அவரோட பூத உடலை. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துறது எமோஷனலாக அங்கே பெரிய கனெக்ட் ஏற்படுத்தணும். அதோட ஒரு பகுதியாக தான் ஈராக் வரைக்கும் இப்போ போயிருக்காங்க. அண்ட் அங்கிருந்து அப்படியே இறுதி ஊர்வலம் நடந்துட்டு தாங்க இருக்கு. என்ன க்ரௌடு தெரியுமா, லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு பதட்டம்னா, இந்த மக்கள் அதிகமாக கூடிக்கிட்டு இருக்காங்க இறுதிச்சடங்கு நிகழ்வு சார்ந்து இந்த ஈரான்லையும் மற்ற நாடுகள்லையும். அங்கெல்லாம் அமெரிக்கா ஏதாவது அட்டாக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னா, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு 10 மிஸ்ஸில் அது விழுதுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? இது நடந்துருமோன்ற பயத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஈரானில் இறுதிச்சடங்கு நடக்கும்போது கூட அந்த மக்களுக்கு நிம்மதி இல்லைல்ல, நிம்மதியாக விட மாட்டாங்களே.
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.